கொடுமைனா இந்த பாத்திரம் தேய்க்கிறது ஒரு கொடுமை, அதை விட கொடுமை இந்த பாத்திரம் அடக்கி வைக்கிறது. நான் 2 நாளாக வச்சுருந்தேன் அப்படியே சரி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தான் அந்த நேரம் வந்துடுச்சு, அதனால் எடுத்து வச்சு இந்த ஷாருக்கு நார்மலாக தான் குரலை கொடுத்தா குழந்த பயந்துட்டான் போல். எங்கள் ஹஸ்பண்ட் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க, போய் பெஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு இந்த ஏசி போடாமல் இருக்கவும் முடியல, போட்டாலும் தூங்க முடியல, இல்லைனாலும் தூங்க மாட்டாங்க எங்கள் வீட்டில். அதெல்லாம் போட்டு காலையில் இருந்தால் சளி பிடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்ருப்பேன். அதுமாதிரி தான் இன்றைக்கும் போட்டு குடித்தேன். எனக்கு சுத்தமாக இந்த இட்லினாலே பிடிக்காது. ஆனாலும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இட்லி தான் சாப்பிடுவாங்க. அதனால சரி நம்ம தோசை செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு இட்லி போட்டு கொடுத்துடலாம். இந்த சிறும்பருப்பு போட்டு சாம்பார் தான் செஞ்சு இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு சரி நம்ம வெஜிடபிள்ஸ் போடலாம் அப்படின்னு. அதனால் அதையும் கட் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சும்மியாஸ் விலாகை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.